சேமியா உப்புமா செய்ய போகிறோம். இது ஒரு 1/4 கிலோ சேமியா. இதை முதல்ல வறுத்து எடுத்துப்போம். நீங்கள் வறுக்காத செஞ்சீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டும். கொஞ்சம் வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். வறுத்த சேமியாவும் இருக்குது, இந்த ப்ரௌன் கலரில் இருக்கும். அதை மாதிரி தான் ஸ்ட்ரைட்டாக அப்படியே பண்ணிக்கலாம். ஆனால் அந்த சேமியாவை விட இந்த சேமியாவில் செய்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. சேமியா நல்லா இந்த அளவுக்கு சேமியாவை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிப்போம். சேமியா உப்புமா அதிகம் எண்ணெய் தேவையில்லை, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினாலே போதும். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். இப்போ உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, முந்திரி போட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா செவக்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா செவக்கட்டும். அப்போ தான் வாசனையாக நல்லாயிருக்கும் உப்புமா சாப்பிட்றது. இப்போ கருவேப்பிலை போட்டு அதையும் இதோட சேர்த்து வறுத்துக்கலாம். இஞ்சி போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய், இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இதையும் இதோட சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதக்குவாங்க. 2 வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு வதக்குவாங்க போதும், ரொம்ப வதங்க வேணாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ 1/4 கிலோவுக்கு 2 கிளாஸ் தண்ணி. சேமியா உப்புமாவுக்கு நிறைய தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலே போதும். இப்போ உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொதிக்கட்டும். இப்போ கொதிக்குது. இப்போ சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போட்டுக்கோ, தூணா மாதிரி போட்டுக்கோ. இது ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கும். இது மாதிரி பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க, கொஞ்சம் வேகட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். ஒரு கலரிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். உப்புமா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சேமியா உப்புமா சூப்பராக இருக்கும்.